காசி விஸ்வநாதா, எனக்கு இப்பேற்பட்ட ஒரு கொடுமை நடக்க வேண்டுமா? அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கலியா, இப்பேற்பட்ட ஒரு பெண் இப்பேற்பட்ட பூமியில என்ன போல ஒரு பாவி பிறக்க கூடாது ஐயா. இறைவா, எட்டாத கனியை போல நாராயணா கோவிந்தா மாதவா மதுசூதனா அண்ணா நாராயணா, இப்பேற்பட்ட கொடுமை எனக்கு வந்து நேர வேண்டுமா? ஒரு பெண்ணாக புவியில நினைத்து கட்டணா கணவனை தவிர வேறு ஒரு மாற்றான நினைக்க கூடாது இறைவா. என்னை போல ஒரு பாவி இந்த உலகத்துல இருக்கவே கூடாது இறைவா. நாராயணா, இப்ப எனக்கு திக்கற்றவங்களுக்கு தெய்வம் தான் துணை. நாராயணா கோவிந்தா மாயவா. ஓ நாராயணா அண்ணா கோவிந்தா மாதவா கமலக்கண்ணா ஏ அண்ணா நாராயணா அண்ணா 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 வணக்கண்ணா. ஏன்னா இப்பதான் நான் வந்தேன். சாத்தனா என்ன விஷயம் அண்ணா? நாம எங்க தேர்ந்து வந்துக்கிறியா? அதுமாரி படிக்க நீ தூட பச்சாரணம். அதாவது அண்ணா கண்ணா கோவிந்தா கோபாலான்னு சொல்லி வரைய எனக்கு என்ன ஆசையா? இந்த மாடு மேய்க்கும் யாழி மேய்க்கும் இடையே நான் போட்டுருவாங்க. கூட்டி கொடுத்தவ அப்படின்னு பேசுறியா? நிக்க வச்சு பேசுறேன். என்ன அப்படி நில்லா 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 என்ன நில்லா? நீங்கள் ஆதிபுராவணியா திங்கள் தண்ணில் ஆதிபுராவணியா திங்கள் தண்ணில் ஆதிபுராவணியா நீங்கள் திங்கள் தண்ணில் ஆதிபுராவணியா திங்கள் தண்ணில் அஷ்டமியா புதவாரான நீங்கள் 6ஆம் நாளில் அஷ்டமியா புதவாரான நீங்கள் 6ஆம் நாளில் ஓதியதோர் கடிதங்கள் இவை 5ம் செல்ல மத்தியதோர் இவை 5ம் ஓதியதோர் கடிதங்கள் இவை 5ம் செல்ல. அந்த என்ன இந்த சிம்ம ராசி ரிஷப லக்கணம் அஷ்டமி திதி ரோகிணி நட்சத்திரம் இதுல பிறக்கிறவன் அச்சினி பேரும் திருடன் தான். உன் கதை எனக்கு முழுசா தெரியும். நீ முழு திருடன், நான் முக்கா திரி. அந்த மன்னனந்த கந்தனையோ நீ வதைப்பதற்கு அந்த தேவகியால் சிறுவயதில் நீங்கள் செல்வ கிருஷ்ணா பிறந்தவன் அண்ணா. நீ எப்பேற்பட்ட ஆளா? எப்பேற்பட்ட நீ சொல்லுங்க. நம் மாடு மேய்க்க போட்டுட்டுல அந்த காட்சியை கொடுத்து அண்ணா
வச்சிருப்பேன். யாருக்கும் தெரியாத இந்த ஆண்டு நான் உள்ளத்துல வச்சிருப்பேன். இப்பேற்பட்ட சபையில என்ன பங்கம் எடுத்துல காட்டி கூப்பிட்டு இல்ல நீ என்ன கூட்டி கொடுக்கணும். நான் புடிச்ச மாப்பிள்ள தான் வேணும் எனக்கு. கூட்டி கொடுக்கணும். நீ கூட்டி கொடுற எனக்கு ஆண்டு ஓண்டேனா காரம் கொடுக்க முடியுமா? நான் புடிக்கிறேன். சரி இதாவது ஏதோ தப்பு பண்ணிட்டேன் தப்பு பண்ணதா நீதான் பாக்கணும் வந்து நானா நல்லா செஞ்சேன். ஆமா அழிச்சால் நான் தான் வளர்த்தாலும் நீதான் எனக்கு ஆம்பளை ஓணும். அதனால உன் ஆம்பளை குன்ம நோய் பிடிச்சிருச்சு. ஆமா அந்த குன்ம நோய் நல்லா ஆகணும். நீ உனக்கும் உடம்பு நல்லா ஆகணும் அப்படின்னா இருக்கிறாங்க. உனக்கு உடம்பு நல்லா ஆகணும் அப்படின்னா என்ன செய்யணும் தெரியுமா? என் தங்க சுபத்திரிக்கும் அர்ஜுனனுக்கும் திருமணமாகி 15 நாள் ஆகுது. 13 நாள் ஆகுது. எங்க இருக்கிறாங்க? இந்திரபிரஸ்தவத்துல ஆமா அங்க இருக்கிறாங்க. அங்க அவங்க இருக்கும்போது நீ போயிட்டு அவங்க கிட்ட யாரு இருக்கா முடியுங்க சொல்லுங்க. நீ போயிட்டு என் தங்கச்சி கிட்ட போயிட்டு சொல்லுங்க. என் தங்கச்சி கிட்ட போயிட்டு அபயசம் கேட்கணும். கேட்ட பிற்பாடு அவங்க அபயசம் தருவாங்க. எதுக்குன்னா அந்த காண்டாவனத்தை எரிச்சாதான் அக்கினி அவனுக்கு பழைய பலம் வரும். பழைய பலம் வரும் அப்படின்னா பழைய பலம் வராது. அப்படியா? ஆமா. என்ன அப்படி நீ வழி செய்யணும். சொல்லுங்க. போயிட்டு அவங்க அபயசம் கேளு. அதன் பிறகு நான் வந்து பாத்துக்கிறேன். இரு உனக்கு என்ன புத்திருக்கா? நான் எப்பேற்பட்ட ஆளு என் தகுதி என்ன தரேன் என்ன என் அப்பா பணம் என்ன வசதி என்ன தராதரம் என்ன என் பீச கால அங்க வைக்க தகுமா? நாங்க போலாமா? அந்த நான் போலாமா? நீயே சொல்லு. உனக்கு அக்கினி வேணும் எனக்கு புதுசு கண்டிப்பா போகணும். காலைல வீடா போணுமா? சரி கூப்பிடு என்ன அக்கினி தேவனும் அர்ச்சனாபுரம் தேடி நாடி செல்ல அந்த அர்ச்சனாபுரத்துல அர்ஜுனன் தருப்பார். கூறுமையான